நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோ, பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே. இயேசு பரந்தான் நம்முடனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வழி நடத்துகிற தேவன், எங்கள் மீது அன்பே உருவான தெய்வம். உடைய அன்புக்கு நிகர் இல்லை ஆண்டவரே. உடைய அன்பும் மனதுருக்கமும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாய் இருக்கிறபடியினாலே இன்றைக்கும் உடைய அன்பும் மனதுருக்கமும் எங்கள் நடுவிலே வெளிப்படும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா, பலவிதமான பிரச்சனைகளோடும் வேதனைகளோடும் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளோடு நீர் உடைய வார்த்தைகளின் மூலமாய் பேசு, அவர்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதை வாசிக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் யாராயிருந்தால் இந்த வசனத்தை அல்லது இந்த காரியத்தை விரும்பாதவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்கள் கூட இந்த அற்புத சுகத்துக்காக அநேக இடங்களிலே அறியாமலே போய் ஜெபம் பண்றாங்க. ஏனென்றால் வியாதி என்று ஒன்று வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நம்பிக்கையுமே அங்கே உடைந்து போகிறது. வேதனையான ஒரு காரியம் அது. ஆண்டவர் தனக்கு பிறகு இந்த ஊழியத்தை உலகமெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும், இந்த நற்செய்தியை உலகமெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தன்னோடு கூட ஒரு 12 பேரை வைத்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருக்கிறார். 3.5 ஆண்டுகள் ட்ரைனிங். இந்த 12 அப்போஸ்தலர்கள், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்னார். முதல்ல அவருக்கு தெரியும், ஆனாலும் அவரை வைத்திருந்தார். அவன் ஒருவர் தவிர 11 அப்போஸ்தலர்கள், இவர்களாய் ஒரு அப்போஸ்தலரை சேர்த்து கொண்டார்கள். ஆண்டவர் ஒரு அப்போஸ்தலரை கொண்டு வந்து சேர்த்தார், பவுல். இவர்கள்தான் உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷத்தை கடத்தினார்கள். இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் போய் பிரசங்கித்தார்கள் என்றால் மதமாற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்று பொருள் அல்ல. இன்றைக்கு அப்படி அஞ்ஞானிகள் அப்படி பொருள் கொண்டு கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் எந்த இடத்திலும் மதம் மாற்ற சொல்லவில்லை. அவர்களுக்கு போய் இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறார், இவர்தான் மெய்யான தெய்வம், இவர்தான் அன்பே உருவான தெய்வம் என்று ஆண்டவருடைய அன்பையும் கருணையும் போய் சொல்லுங்கள். நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்துங்கள். அப்பொழுது கொஞ்சம் பேர் அதை ஏற்றுக்கொண்டு மனம் மாறி மனம் திரும்பி வருவார்கள். ஏன்னா செய்தியே, கிறிஸ்தவத்தின் முழு செய்தியுமே ஒரு வரி தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர் மதம் மாறுங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எங்கேயுமே சொல்லவில்லை. அப்படி சொன்னால் அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான். ஆனால் அவர் தெய்வம். அவர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். அவர் இந்த உலகத்திலே பிறக்கிறதற்கு 6 மாதத்துக்கு முன்னால் பிறந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஊழியத்தை ஆரம்பித்து விட்டார். அவர் பிரசங்கம் பண்ணுகிறார், மனம் திரும்புங்கள், ஞான ஸ்நானம் பெறுங்கள்,
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று தான் பிரசங்கித்தார். இயேசு ஊழியத்துக்கு வந்த பொழுதும் இந்த வார்த்தையை சொல்லி தான் பிரசங்கித்தார். இங்கே மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் அவர்களை ஊழியத்திற்கு அனுப்புகிறார் ஆண்டவர். அப்படி ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சகல அசுத்தாவிகளை துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம். இந்த 3 தான் இன்றைக்கு மனுக்குலத்தை பிடித்து வாட்டி கொண்டிருக்கு. அசுத்த ஆவிகள் அதால் பிடிக்கப்பட்ட அநேகர் பேய் ஆடுவதை பார்த்திருக்கிறோம். அநேகர் பற்பல வியாதிகளிலே கஷ்டப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் மாத்திரைகளையும் மருந்துகளையுமே உண்டு கொண்டு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், நோய் கொண்டவர்கள், இதான் இன்றைக்கு மக்களுடைய நிலை. அப்போ அந்த மக்களுடைய அந்த நோய்களையும் வியாதிகளையும் அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்க அந்த அசுத்த ஆவிகளை துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். முதலாவது கொடுத்துட்டு தான் நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்க. அப்படி அனுப்பும் பொழுது அதே 10ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் 7வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். 7வது வசனம், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். ஆண்டவர் கொடுத்த பிரசங்கம் ஒன்றே ஒன்றுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதுதான் பிரசங்கம். இப்படி நீங்கள் பிரசங்கத்திற்கு செல்லும் பொழுது அங்கே அசுத்தாவி பிடித்தவர்கள் இருப்பார்கள், வியாதி உள்ளவர்கள் அங்கே வந்திருப்பார்கள், நோய் கொண்டவர்கள் அங்கே வந்திருப்பார்கள், பலவீனம் உள்ளவர்கள் அங்கே வந்திருப்பார்கள். அவர்களை சுகமாக்கி அனுப்புங்கள், அவர்களை விடுதலை செய்து அனுப்புங்கள். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி அவர்களுக்கு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவர்களுக்கு பெயரை மாற்றி ஞான ஸ்நானம் கொடுங்க, அவங்க பேரெல்லாம் மாற்றுங்க, இந்து பேராக இருந்தால் கிறிஸ்தவ பேராக மாற்றுங்க, அப்படிலாம் ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. வேறு எந்த சமூக மாற்றங்கள் அதையெல்லாம் அவர் அவர் சொன்னதெல்லாம் அவருடைய மனது திரும்பி, மனது உலகத்தின் பக்கம் இருக்கிற அவருடைய சிந்தனைகள், மனது ஆண்டவர் பக்கம் திரும்பணும், அவ்வளவு. அதைத்தான் ஆண்டவர் செய்ய சொன்னார். இன்றைக்கும் எல்லா பகுதிகளிலும் அவருடைய பெயரை பிரசங்கிக்கிற எல்லா இடங்களிலும் தேவை உள்ள மக்கள் வந்திருந்தால் ஆண்டவர் மனம் இறங்குகிறார். பிரசங்கிக்கிற இடத்துல எந்த வல்லமையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த பிரசங்கியார் மூலமாய் கடவுளின் வார்த்தைகளை அவர் சொல்லி அங்கே ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் இன்றைக்கும் நடக்கிறது. திரளான மக்கள் ஆண்டவரை மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த தேசத்தின் பல கோடி மக்களுக்கு இயேசு தேவை. இயேசு இல்லாமல் வாழ்வது கடினம். வேதனையோடும் வருத்தங்களோடும் சஞ்சலத்தோடும் உலகத்தின் பாடுகளை அனுபவித்து தானே சுமப்பது ரொம்ப கடினம். வாழ்க்கை ரொம்ப கடினம். ஆனால் இயேசுவோடு கூட வாழும் பொழுது கடினமான இந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையை மாறுகிறது. அதே பிரச்சனைகள் உண்டு, அதே துக்கங்கள் உண்டு, அதே பாடுகள் உண்டு. ஆனால் அதை இனி நீ சுமக்க தேவையில்லை. எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீ மனம் திரும்பி வருகிறாயோ அப்பொழுது ஆண்டவர் எல்லா பாரங்களையும் சுமந்து கொள்ளுகிறார். ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே இருந்து ரொம்ப நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களிலே நீயா நானா என்று ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்ச்சி, லைவ் ஷோ நடக்கும். அதில்
ஒரு நாள் அந்த ஷோ நடத்துகிறவர் ஒரு சகோதரனிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களுக்கு அப்பா இல்லை, நீங்கள் திருமணமாகி பிள்ளைகள் இருக்கிறார்கள் உங்களுக்கு, ஆனால் உங்கள் கூட இப்போ உங்கள் அப்பா இல்லை, மரித்து போனார், நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, பயமாக இருக்கு பிரதர். அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், பயமாக இருக்கு எனக்கு. இப்போ அவர் ஏன் அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு திருமணமாயிட்டு கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்துட்டு இருக்க ஒரு அழகிய குடும்பமாக இருக்கிறீங்க, ஏன் பயம்? அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன பிரச்சனைனாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் கவலையும் பட மாட்டேன். நான் அப்பா இருக்கிறார், அவர் பார்த்துக்கிடுவார். அப்படித்தான் வாழ்ந்தேன். திடீர்னு அப்பா மரிச்சிட்டார். எனக்கு இந்த வாழ்க்கையே பயமா இருக்கு. அன்புக்குரியவர்களே, உலகத்தின் மனிதர்கள் ஒரு நாள் மரிக்கத்தான் போகிறார்கள். ஆனால் அப்பா ஸ்தானத்திலே இயேசு கிறிஸ்து உன்னுடைய எல்லா பாரங்களையும் உன்னுடைய எல்லா துக்கங்களையும் அவர் சுமந்து கொள்ள பக்கத்திலே வந்து நிற்கிறார். நாம் இன்னும் அவரை தகப்பனாக அப்பாவாக அங்கீகரிக்காமல் கூட இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை அறியாமல் ஆண்டவரை விரோதிக்கிறவர்களாய் கூட இருக்கலாம். ஆண்டவரையே எனக்கு பிடிக்காது, உண்மையான கடவுள் இயேசு கிடையாது அப்படின்னு சொல்லுகிறவர்களாய் கூட இருக்கலாம். அல்லது மொத்தத்தில் எனக்கு கடவுளே கிடையாது என்கிற திராவிடர்களாய் கூட நீங்கள், அந்த கழகத்தினராய் கூட நீங்கள் இருக்கலாம். நாம் எப்படி அவரை நினைத்தாலும் அவர் நம் எல்லாரையும் தன் சொந்த பிள்ளைகளாய் கருதுகிறார். அதுதான் அன்பு. நாம் அவரை விரோதிக்கிறோம், அவரை எதிர்க்கிறோம், அவருடைய ஆலயங்களை இடிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறோம். அவருக்கு விரோதமாய் கிறிஸ்தவர்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, இந்தியாவிலே இருக்கக்கூடாது என்பது பலருடைய ஆசையா இருக்கு. இன்னைக்கு நாம ஒருவேளை அவரை எதிர்க்கலாம், அவரை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் திரும்பாமல் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் மனுஷியும் அவருடைய பிள்ளைகள், சொந்த பிள்ளைகளை போல அவர் நேசிக்கிறார். அதனால தான் அவரை எவ்வளவு அவமானப்படுத்தினால் அவர் நிந்தைகளை எல்லாம் சுமந்து கொண்டார். அவரை கேலி செய்தார்கள், பரிகாசம் பண்ணினார்கள். நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தின் எல்லா மனிதர்களுடைய பாவத்தையும் தன்மேல் சுமந்து கொண்டு பாவத்தின் சின்னமாம் அல்லது பாவத்தின் சம்பளமாம் மரணத்தை சிலுவையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த கொடூரமான நேரத்திலே கீழே நின்று கேலி செய்தார்கள். நீ கிறிஸ்துவானால் சிலுவை விட்டு இறங்கி வா. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாமல் துடிக்கிறான் என்று பகடி பண்ணினார்கள். ஆனால் அத்தனையும் பொறுத்து கொண்டார். ஒரு தகப்பனின் மனது, பிள்ளைகள் என்ன பண்ணினாலும் என் பிள்ளை அல்லவா. அப்சலோம் தாவீதுக்கு துரோகமே பண்ணினார். தாவீதுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும். ஆனாலும் கடைசி வரை அப்சலோமுக்காக அழுதார் தாவீது. பிள்ளையாண்டானா, அப்சலோம் நல்லா இருக்கானா? வெறுங்காலோடு தாவீதை அரண்மனையிலிருந்து ஓட வைத்தவர், பெத்த தகப்பனை வீட்டை விட்டே விரட்டினவர். பிள்ளைகளுடைய உள்ளம் கல்லா இருக்கலாம், ஆனால் தகப்பனுடைய உள்ளம் அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனால் உலகம் நம்ம எல்லாம் படைத்த கடவுள் உங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார். உங்களை அதிகமாய் நேசிக்கிறதுனால தான்
இந்த ஆண்டவருடைய பெயரை, இந்த காரியத்தை, சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிக்க வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒரு அதிகாரம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். என்ன அதிகாரம் அது? சகல அசுத்தாவிகளை துரத்தும், சகல வியாதிகளை குணமாக்கும், சகல நோய்களிலுமிருந்து ஜனங்களை விடுதலை செய்யுங்கள் என்று அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். இன்றைக்கும் அந்த அதிகாரத்தை சொல்லித்தான், அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டுதான் உங்கள் நடுவிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய நாங்கள் வந்திருக்கிறோம். நேரடியாய் உங்களை சந்திக்க முடியல, ஆனால் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாய் உங்களை நேருக்கு நேராய் சந்திப்பது போல ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அவருடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். தீராத வியாதிகளோடு ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, வியாதி படுக்கையிலே, வியாதி கட்டிலே வேதனையோடு நீங்கள் அமர்ந்து நம்பிக்கையெல்லாம் நொறுங்கி போன நிலைமையிலே நீங்கள் ஒருவேளை இருக்கிறீர்களோ, பிரதர், என் சொந்த பிள்ளைகளை என்னை விரட்டி விட்டார்கள், எங்கள் பிள்ளைகள் எங்களை பார்க்க முடியாது என்று சொல்லி எங்களை விரட்டி விட்டார்கள், வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவருடைய மனதுருக்கம், அவருடைய அன்பு உங்களுக்கு நேராய் இப்பொழுது கடந்து வரப்போகிறது. அன்பின் மிகுதியில்தான் சமூக வலைதளங்கள் மூலமாய் முகந்தெரியாத உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உலகத்தின் எந்த மூலையிலே இருந்து நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்கள் அருகிலே வந்து தன்னுடைய அன்பினாலும் மனதுருக்கத்தினாலும் உங்களுக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார். வியாதிகளிலிருந்து உங்களை முற்றிலுமாய் சுகமாக்க விரும்புகிறார். உடைய பலவீனங்களை மாற்ற விரும்புகிறார். என்னை கவனிக்க யாருமே இல்லை என்று ஒருவேளை ஒரு அனாதையை போல நீங்கள் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ அனாதை இல்லை, நீ அனாதை இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். அந்த ஆண்டவர் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த இடங்களிலே நீங்கள் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிட உங்களுக்கு முழு உரிமை உண்டு. ஒருவேளை எனக்கு இயேசுவை தெரியாது, நான் அவரை அறியாதவன், அவரை ரொம்ப திட்டி இருக்கிறேன், கிறிஸ்தவர்களை மிகவும் மோசமாய் பேசி இருக்கிறேன், நான் கிறிஸ்தவர்களுக்கு விரோதி, அவர்களை இந்த நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறேன். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட முடியும். ஏன்னா நாம தான் அவரை வெறுக்கிறோம், அவர் நம்மை வெறுக்கலையே, அவர் நம்மை விரும்புகிறாரே. உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவர் கூட கெட்டு போய்விடக்கூடாது, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என் உயிரை நான் தருகிறேன் என்று தன் உயிரையே உனக்காய் தியாகமாய் கொடுத்த ஒப்பற்ற தெய்வம் நீ பார்த்து சொல்லுக, மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்குத்தா, உன் சொத்தத்தா, உன்னுடைய செல்வம், உன்னுடைய காரியங்கள், அதையெல்லாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை. அவர் கேட்பதெல்லாம் உன்னுடைய எளிய வாழ்க்கை, உன்னுடைய இருதயம். உன்னுடைய இருதயத்திலே மகா கேடு, அசுத்தம் இருக்கிறது. அந்த இருதயத்தை எனக்கு தான், நான் அதை கழுவி பரிசுத்தப்படுத்தி ஒரு புது வாழ்வை மறுபடியும் நான் உனக்கே தருகிறேன். சமீபத்தில் ஒரு சகோதரனை நான் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன். அவர் ஆண்டவர் மேல் மிகுந்த பக்தி உள்ளவர், ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர். அவர் ஒரு
வறுமையான ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நிரந்தர வருமானம் கிடையாது. ஒரு கார் வைத்திருக்கிறார். அந்த காரை வாடகைக்கு யாராவது கூப்பிட்டா ஆக்டிங் டிரைவராக போவார். அதில் அவருக்கு கிடைக்கிற சொற்ப பணத்தை வைத்து கொண்டு வார இறுதி நாட்களிலே ஊழியமும் செய்து கொண்டு ஆண்டவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்க மனிதர். அவரிடத்தில் பேசி கொண்டிருந்த பொழுது சொன்னார், ஐயா, ஆண்டவர் அவன் நினைக்கிறத விடலாம் பெரியவர். நான் ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் திடீர்னு வீட்டுக்குள்ள இருப்பேன். இன்னைக்கு மீன் சாப்பிடலாம், மீன் குழம்பு சாப்பிடணும்னு நான் ஆசைப்பட்டு என் உள்ளத்தில் நினைப்பேன். வீட்டில் மீன் வாங்குறதுக்கு எனக்கு அப்போ வசதி இருக்காது. நான் யோசிப்பேன், நான் விரும்புவேன். திடீர்னு எனக்கு ஃபோன் வரும், பிரதர் நீங்கள் மார்க்கெட்டில் போய் எங்கள் வீட்டுக்கு விருந்தாளெலாம் வந்திருக்கிறாங்க, ஒரு 5 கிலோ மீன் இன்னென்ன மீனில் என்னென்ன அளவு எனக்கு வாங்கிட்டு வாங்கன்னு ஃபோன் வரும். நான் போவேன், மீன் வாங்குவேன், வாங்கி கொண்டு போய் அவர் வீட்டில் கொடுப்பேன். அவர் சொல்லுவார், நீ ஒரு 1 கிலோ மீன் போகும்போது உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போன்னு காசு தருவார். வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். இது பல நாள் எனக்கு நடந்திருக்கிறது. நான் என்ன சாப்பிடணும்னு விரும்புகிறேனோ, நான் என் மனசில் ஆசைப்பட்டா போதும், ஏசப்பா எனக்கு அதை செய்வாங்க. எப்படியாவது செய்வாங்க. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை அவ்வளவு நெருக்கமாய் நேசித்து அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையையும் அனுதினமும் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த சகோதரனை போல ஏராளமான பேர் உண்டு. அவர் திட்டமாய் சொன்னார், நான் ஆசைப்பட்டா போதும், என் மனசில் நான் விரும்பினா போதும், என் ஆண்டவர் என கட்டாயத்தை செய்து விடுவார். ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல அதிகமாய் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்காக சில நிமிடங்கள் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பாடுகள், என்ன வருத்தங்கள், அதை மனதில் இப்பொழுது ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்ல போறீங்க. ஆண்டவரே, எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு இந்த சுகம் வேணும், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை வேணும். நீங்கள் இருக்கிற இடங்களிலே இருந்து ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்கின்ற இந்த வேளையில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் எங்களுடைய ஒவ்வொரு நினைவுகளையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் நீர். ஆண்டவரே, உம்முடைய அன்பும் மனதுருக்கமும் இப்பொழுது என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற உலகத்தின் எந்த மூலையிலிருந்து இந்த செய்தியை கேட்டவர்களாய் இருந்தாலும் யாராய் இருந்தாலும் உம்மை வெறுக்கிறவர்கள் கூட ஆண்டவரே, அவர்களையே நீர் நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு இப்பொழுது தங்களுடைய பலவீனங்கள் மாறணும், தங்களுடைய சுகவீனங்கள் மாறணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பு இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஐயா. உம்முடைய மனதுருக்கம் உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, தீர்க்க முடியாத வியாதிகளினால் டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரே, வயோதிக காலங்களிலும் ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் ஒவ்வொருவரும் குணமடைவார்களாக என்று நான் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். நன்றி. சுகம் அடைவார்களாக, பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே.
சுகவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்துகிற உம்முடைய வல்லமையும் அன்பும் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. உம்மிடத்திலே மன்றாடி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நீங்க தேவை ஆண்டவரே. உம்முடைய குணமாக்கும் அன்பு உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது தொடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சுகமாக்குவீராக, ஒவ்வொருவரையும் குணமாக்குவீராக, அவருடைய தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. அவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்ல சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. தீராத வியாதிகள் ஆண்டவரே, கொடுமையான வியாதிகள், மருத்துவத்திலே மருந்தே இல்லாத வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சுகம் அடைவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உடைய மனம் இறங்கினதற்காய் நன்றி. உடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் நன்றி. உடைய பிள்ளைகளை சுகமாக்குகிறதற்காய் நன்றி. வைத்தியரிடத்துல போய் எவ்வளவுதான் செலவழித்தாலும் சுகமே அடையாமல் இருக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த லிவர் ப்ராப்ளம் இருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. லிவர் ப்ராப்ளத்தினாலே மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரியை ஆண்டவரே இப்பொழுது நீர் தொட்டு குணமாக்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும். நீர் கொடுத்த அற்புத சுகங்களுக்காய் நன்றி. சாட்சியோடு வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.